தேவனானவருக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாயிருப்பதாக. இப்படி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஸ்தோத்திரத்தின் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே தேவனை மகிழ்ந்து துதிக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே சத்தியத்தை குறித்தும் நாம் கேட்டு வருகிறோம். அதன் பேரிலே கடந்த முறை நாம் கேட்டதான கட்டளையும் கீழ்ப்படிதலும் என்கிற தலைப்பின் கீழே சத்தியத்தை நாம் சிறிது நேரம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புதிய உபதேசத்தை உலகிற்கு போதிக்க வந்தார். புதிய ஏற்பாட்டிலே இந்த கட்டளையும் கீழ்ப்படிதலும் என்கிற பாடத்தை நாம் தொடர்ந்து கவனிக்க இருக்கிறோம். இவ்வுலகிற்கு நாம் போதிக்கிற இந்த சத்தியம் ஒரு வித்தியாசமானது. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இந்த சத்தியத்தை கேட்கிற போது ஒரு ஆச்சரியத்தை அவர்களுக்கு கொடுக்கிற சத்தியம் இது. கிறிஸ்துவின் உபதேசமே எக்காலத்திலும் ஒரு புதியதுதான். சில பேர் இடத்துல நீங்கள் சொல்லும் போது சத்தியத்தை குறித்து பறைச்சாற்றும் போது அவங்க சொல்லுவாங்க, என்ன புதுசா சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? நம்ம ஏதாவது ஒரு பாடங்களை எடுத்து அவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்கன்னா, நீங்க புதுசா சொல்றீங்களே. இல்லையே, இது நடைமுறைக்கு 2000 வருடங்கள் ஆகிறது. இந்த சத்தியத்தை குறித்து நாம் இப்பொழுது பேசும்போது அவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்குதுங்க? புதுசா இருக்குதே அப்படின்றாங்க. ஆமா, இது எக்காலத்திலும் புதுசுதான். ஏனென்றால் இது புதிய உபதேசம். கிறிஸ்துவின் வழியாக அவர் கொண்டு வந்த இந்த போதனை ஆத்துமாக்களை மீட்கக்கூடிய ரட்சிப்பின் திட்டம் என்பது ஒரு அலாதியான, ஒரு ஆச்சரியமான, ஒரு சந்தோஷமான செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உலகிற்கு வந்தது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வந்தார். இன்றைக்கு அநேகர் காலங்காலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம், மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று. இந்த உலகம் மாறாது. ஆனால் மாற்றத்தை கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதன் பேரிலே இன்றைக்கு நாம் படிக்கிற இந்த சத்தியமும் அப்படிதான். நடைமுறையில் இருந்ததான நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏறக்குறைய 1500 வருடங்கள் முன்பாக மோசே நியாய பிரமாணத்தை எழுதினார். அந்த நியாய பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டிய இஸ்ரவேல் மக்கள் அதனோடு கூடவே இன்னொன்னு வைத்திருந்தார்கள். அது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் கிறிஸ்துவானவரை பற்றிய முன்னுரைக்கப்பட்ட சத்தியங்களும் ஏராளமாய் அடங்கியிருக்கிறது. ஏற்கனவே நாம் பதிவு செய்ததுதான். பழைய ஏற்பாட்டிலே இயேசுவானவரை குறித்த தீர்க்க தரிசனம் 333 தீர்க்க தரிசனங்கள். எக்ஸாக்டா இல்ல, ஏறக்குறைய நான் சொல்றேன். இது ஒரு ஆசிரியரிடத்தில் நான் கற்றுக்கொண்டது. அதன் பேரிலே நிறைவேறின தீர்க்க தரிசனங்களையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இயேசுவானவர் சுவிசேஷ பகுதியிலே நியாய பிரமாணத்தை ஒழித்து புதிய பிரமாணத்தை கொண்டு வந்தார். இயேசுவானவர் வாழ்ந்த அந்த சூழ்நிலை என்பது ஒரு மிக மிக ஆச்சரியமானது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாய பிரமாணம் என்கிற பழைய ஏற்பாடு நடைமுறையில் இருக்கும் போதே ஒரு புதிய பிரமாணத்தையும் இயேசு போதிக்கிறார். ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. கிறிஸ்துவானவர் பாருங்கள், 2 பிரமாணத்திலேயும் 2 பக்கத்திலேயும் அவர் நடந்து வாழ்ந்து காட்டினவராக இயேசு இருக்கிறார். அதனாலேயே கிறிஸ்துவானவரை காலம் காலமாய் கடந்து உலகம் இன்றைக்கு கிறிஸ்துவை போற்றுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எந்த கோணத்திலும் கிறிஸ்துவை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு இயேசு வாழ்ந்தார். அதுதான் சரித்திரம், அதுதான் நமக்கு சத்தியம். ஆகவே கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு புதிய உபதேசத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தார். அந்த கிறிஸ்துவானிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் ஏராளம். அதன் துவக்கமாக இப்பொழுது நாம் சில வசனங்களை கவனிக்கலாம். மத்தேயு ஆசிரியர் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இங்கே இயேசுவானவர் போதித்த
இந்த வாக்கியம் கவனித்து பார்த்தீங்களா? நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிப்பதற்காக நான் வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப அதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன? நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனம் அடங்கியதுதான் பழைய ஏற்பாடு. அதை இயேசுவானவர் செய்து நிறைவேற்ற வேண்டும். அவருடைய வாழ்நாள் காலத்திலேயே அந்த சத்தியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பது தேவன் இயேசுவானவர் கையில் ஒப்படைத்த திட்டம். அந்த திட்டத்தை தான் கிறிஸ்துவானவர் இங்கே சொன்னார். யூதர்கள் மத்தியிலே, இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நான் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். அப்படியானால் இயேசுவானவருக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை பிதாவாகிய தேவன் அவர் கையில ஒப்படைத்திருக்கிறார். அதை இயேசுவானவர் சரியானபடி செய்து முடிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அவருடைய பிரசங்கம், அந்த பிரசங்கத்துடைய துவக்கமே உலக ஆசீர்வாதங்களை பற்றி அப்படி அள்ளி வீசுவதல்ல. இயேசுடைய பிரசங்கம் ஆத்மாவை குறித்து பிரசங்கித்தார். உனக்கு நான் வீடு தருவேன், உனக்கு நான் பணம் தருவேன், உன் உடலுக்கு சுகம் தருவேன் என்று இயேசு அந்த மாதிரியான வாக்குத்தத்தை எங்கேயுமே பண்ணல. இயேசு சொன்னதெல்லாம் உன் ஆத்மாவை ரட்சிப்பதற்கான சத்தியத்தை நான் சொல்ல வந்தேன் என்றுதான் சொன்னார். அப்படியானால் உலக வாழ்க்கையை கடந்து பரலோக வாழ்வுக்கு எது தேவையோ அதை தான் இயேசுவானவர் கொண்டு வந்தார். அப்ப நியாயப்பிரமாணம் எதை போதிக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் எதை போதிக்கிறது என்று பார்த்தால், மாம்ச ரீதியிலே இஸ்ரவேல் மக்களுக்குரிய ஒரு சட்ட திட்டங்களாக அவைகள் இருந்தன. அதை உலக மக்கள் மீது திணிப்பது இயேசுவானவருடைய நோக்கம் அல்ல. இயேசு எங்கேயாவது நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம்னு போதித்தாரா? இல்லையே. இப்ப நான் பின்னாடி வர ஆதாரங்கள் நான் காண்பிக்க போறேன். ஏன்னா இயேசுவானவர் எங்கேயுமே மோசேயினுடைய பிரமாணத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவர் போதிக்கல. அதிகாரம் இயேசுவான கையில கொடுக்கப்பட்ட பிறகு அவர் சொன்ன சில வாக்கியங்களை நம்ம படிக்க போகிறோம். அதன் பேரில 5ஆம் அதிகாரத்துல 21வது வாக்கியம் 22வது வாக்கியத்தை நாம் படிக்கணும். இங்க இயேசுவானவர் 2 காலத்துக்குரிய பிரமாணத்தை போதிக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் வரப்போகிற புதிய ஏற்பாட்டின் காலத்துக்குரிய சத்தியத்தையும் அழகாய் போதிக்கிறார். படிச்சு பாருங்க. 5ஆம் அதிகாரத்துல 21, 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறுத்துங்க. 21 என்ன பட்சம்? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. 22வது வாக்கியத்துல முதல் வரையில இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. அப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? நியாய பிரமாணத்துல கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குது, அதையே தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னாரா? ஏன் சொல்லல? ஏன்னா மாற்றத்தை கொண்டு வருகிறார், அந்த பிரமாணம் மாற்றுகிறார். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் வேற, நியாய பிரமாணம் வேற. நியாய பிரமாணத்தினுடைய சட்டதிட்டங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் தேசத்துல வாழ்கிற அந்த ஜனம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிங்க, சகோதரர்கள், 12 கோத்திரத்தாருக்குரிய அந்த தேசம் அது. அதனால என்ன சொன்னார்னா, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வாழ்கிற நீங்க ஒரு சகோதரன் ஒரு சகோதரனை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்ன அதே நியாய பிரமாணத்துல 34ஆம் அதிகாரம் யாத்திராகம் வந்தீங்கன்னா புறஜாதியை போய் கொள்ளையிடலாம்னு எழுதியிருக்கு. புறஜாதியை சேர்த்துக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேசத்துக்குள்ள போகும்போது அவனுக்கு கூடியதெல்லாம் வெட்டிட்டு அவன் தேசத்தை கொள்ளையடிக்கலான்னு எழுதியிருக்குது. இயேசு அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம சொல்லி கொடுத்தாரா? இல்லை. இயேசுவானவர் அதை முடிக்கிறார். இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டின் முடிவா இருக்கிறார், புதிய பிரமாணத்தினுடைய துவக்கமா இருக்கிறார். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. இந்த சப்ஜெக்ட இந்த உலகத்தார் கவனிக்க மறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க உடல் அளவிலே தான் அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இருக்குதே ஒழிய ஆத்ம ரீதியில சிந்திப்பதே கிடையாது. கிறிஸ்துவனுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய சத்திய வசனங்கள்,
உலகத்திலே சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு பிரசங்கம் பண்ணவில்லை. அதே அதிகாரம் 27வது வாக்கியம் 28வது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நோட் பண்ணீங்க, இந்த 2 வசனமும் கம்பேர் பண்ணி நோட் பண்ணீங்க. விபச்சாரம் செய்யாதீங்க அப்படின்னு நியாயப்பிரமாணத்துல எழுதியிருக்கு. 28வது வசனம் இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி ஒரு புதிய வழியை, ஒரு புதிய சத்தியத்தை சொல்லுகிறார். பழைய பிரமாணத்துல விபச்சாரம் செய்யக்கூடாது சட்டம். அப்படி விபச்சாரம் செய்தா என்ன அதுக்குரிய விளைவுகள், தண்டனை என்பது யாத்திராகும் புஸ்தகத்துல எழுதியிருக்கு. ஆனா கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், விபச்சாரத்தை பத்தி நீ ஒரு ஆணை ஒரு பெண்ணை நீ இச்சையோடு நோக்கி பார்த்தாலே அது விபச்சாரம்னு சொன்னாரு. பிரமாணம் அங்க மாத்துறாரா இல்லையா? பிரமாணத்தை மாத்தினாரா இல்லையா? விபச்சாரத்துல அகப்பட்ட ஒரு பெண்ணை இயேசுவினிடத்தை கொண்டு வந்தாங்க. கும்பலா கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்துட்டு இயேசுகிட்ட ஏன் இட்டுன்னு வரணும்? கூட்டுன்னு வந்தவங்க கும்பல் நேர பரிசேயிட்ட போக வேண்டியதானே, சதுசேயிட்ட போக வேண்டியதானே, ஆலோசனை சங்கத்துல போக வேண்டியதானே? ஏன்னா அவங்கதான் ஆட்சி செய்யறாங்க பிரமாணத்தை வச்சுக்கிட்டு. அந்த சத்தியத்தின்படி அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டியதானே? ஏன் இயேசுவினிடத்தை கொண்டு வரணும்? அதுங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தின்படி வாழறாரா அல்லது புதிய பிரமாணத்தின்படி அவர் சொல்ற உபதேசத்தின்படி நடக்கிறாரா? அவரை குற்றம் பிடிப்பதற்காக கொண்டு வந்தாங்க பொண்ணை. இன்னொன்னு பாருங்க, குற்றம் அந்த பொண்ணு மட்டும் தான் பண்ணா, கூட இருந்தவன் எங்க? விபச்சாரம் 2 பேர் தானே பண்ணாங்க. அந்த பெண்ணை இட்டு வந்தா நான் இன்னொருத்தன் எங்க? அவனை விட்டாங்க, அந்த பொண்ணை மட்டும் இட்டு வந்துட்டானுங்க. இல்ல தெரியுதா, இயேசு சிக்க வைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. ஆனா இயேசுவானவர் அங்க என்ன போதிச்சார் என்று சொன்னா, உங்களை யார் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல்ல இந்த பெண்ணு மேல என்ன செய்யட்டும், கல்லெறியட்டும் சொன்னார். அங்க நிறைய மீறல்கள் இருக்கு, விதி மீறல்கள், நியாயப்பிரமாண மீறல்கள் அங்க இருக்குது. அங்க இயேசுவை குற்றஞ்சாட்டும்படி தான் வந்தாங்க. இயேசுவும் அதே இஸ்ரவேல் தேசத்துல வாழ்ந்தவர், நியாயப்பிரமாணத்துக்குரியவர். அவர் ஏன் கல்லை எடுக்கல கையில? அன்பென்கிற விதை எடுத்தார், அந்த பெண்ணை மன்னித்தார். இனிமேல் என்ன பண்ணாத, பாவம் செய்யாதேன்னு அனுப்பி வைக்கிறார். இதான் கிறிஸ்துவின் பிரமாணம். எப்பேற்பட்ட பாவியையும் இயேசுவினிடத்திலே வரும்போது அவருடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார் என்கிற அதிகாரம் இயேசுவினிடத்துல இருக்குது. அதனாலதான் இயேசுவினிடத்துல வராங்க. இயேசு தைரியம் கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், பிரமாணத்தை மாற்றுகிறார். இன்னைக்கு பழைய ஏற்பாடை வச்சுக்கிட்டு சபைக்குள்ள என்ன செய்யறாங்க? மக்களை ஏமாத்தி திரிந்து இருக்கிறாங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மக்களை படிக்க விடாம தடுக்கிறாங்க. வாக்குத்தத்தம் என்ற பேர்ல பைபிளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? மற்ற வசனங்களை கவனிக்காத அளவுக்கு தடுக்கிறாங்க. இது ஏன்? கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது எதை சார்ந்தது? பழைய ஏற்பாட்டை சார்ந்ததா புதிய ஏற்பாட்டை சார்ந்ததா? புதிய பிரமாணத்தை கிறிஸ்து கொண்டு வந்தார். கிறிஸ்துவின் வழியாக சொல்லப்படுகிறதான் புதிய உபதேசம். அந்த புதிய உபதேசம் ஆத்மாவிற்குரியது. பழைய உபதேசம் சரீரத்தை தான் கட்டுப்படுத்தியது. ஆனால் கிறிஸ்துவின் உபதேசம் ஆத்மாவை கட்டுப்படுத்துகிறது. இதே 5ஆம் அதிகாரத்துல இன்னொரு ரெஃபரன்ஸ், 38வது வசனமும் 39வது வசனமும். 5ஆம் அதிகாரம் மத்தேயு 38, 39. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பழைய பிரமாணத்துல என்ன ரூல், புதிய உபதேசத்துல இயேசு சொல்லுகிற என்ன ரூல்? பழைய பிரமாணத்துல பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். உன்னை அடிச்சான்னா என்ன பண்ண? அவனை திருப்பி அடி. இனி எந்த பாச சொல்லி கொடுக்குறாங்க? பழைய ஏற்பாடுல இந்த உபதேசம் இருக்குது, நீங்க ஃபாலோ பண்ணி ஏன் சொல்லி கொடுக்கறது இல்ல? எந்த ஊழியக்காரன் சொல்லி கொடுக்குறாங்க? அப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆண்டவர் கிட்ட வந்துருவாங்க. ஆண்டவர் உன்னை மன்னிக்க சொல்றார். தசமபாகம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க?
பார் பைபிளை எழுதி தசமா கொடுக்க சொல்லுகிறார், இப்படி வந்துருவாங்க. ஐயா விருத்த சேதனம் பழைய ஏற்பாடுல இல்ல, அது இயேசு வந்த பிறகு விருத்த சேதனம் மாத்திட்டார், புதிய ஏற்பாடு வந்துருவாங்க. இசை அமைக்கிறீங்களா, இயேசு இசை அமைக்கலையே, இல்ல பழைய ஏற்பாடு இசை அமைக்கிறாங்க. அப்ப நேரத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. இங்க ஒரு சட்டம், அங்க ஒரு சட்டம். இயேசு அப்படியா போதிச்சாரு, கரெக்டா கட் பண்றாரு, நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறாரு, அதை நிறைவேற்றுகிறார். அது வேண்டாம், நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் சொன்னார். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ஆண்டவருடைய உபதேசம். அதே அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல 43வது வாக்கியம் 44வது வாக்கியம், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். கிறிஸ்டியானிட்டியுடைய பேஸே இதுதான், அடிப்படையே இதுதான். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை உபதேசமே இதுதான், அன்பின் பிரமாணம். உன் சகோதரனை என்ன செய்யணும், நீ மன்னிக்கணும். பழைய ஏற்பாடுல நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பிரஜாதி தேசத்தை நீ என்ன செய்யலாம், போய் என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அவனுக்கு சத்ரு, உன்னை எதிர்த்தானா அவனை நீ அழிச்சுடு, அவன் தேசத்தை கொள்ளையிடு, அவன் பெண் பிள்ளைகளை நீ அடிமையா கொண்டு வந்து வச்சுக்கன்னு சொல்றார் நியாய பிரமாணத்துல, மோசே பிரமாணம். இயேசு அப்படியா போதிச்சார்? பழைய ஏற்பாடு இப்படி நடங்கனா சொன்னார் இல்லையே. அப்புறம் ஏன் நீங்க மாத்தி போதிக்கிறாங்க? உன் சத்துருவை நேசின்னு இயேசு சொல்லுகிறார். இவங்க என்ன பண்றாங்க, ஜபத்துல பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைனா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதனா ஆயிடணும், ஆண்டவரே பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்காரனுக்கு எதனா ஆயிடணும். ஏன்னா நியாயப்பிரமாணம் அப்படிதான். ஏன்னா தாவீது சத்ருவோட போராடினார் அவருடைய வாழ்க்கையில் பாதியில, அதுக்காக சத்ருவுக்காக தேவனை வேண்டிக் கொண்டார். ஆனா கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துல சொல்லுகிறார், உன் சத்ருவையும் நீ என்ன செய்யணும், நீ நேசிக்கணும், அவனை சிநேகிக்கணும்னு சொல்றாரு. இதுவா பழைய ஏற்பாடு? இல்லையே. கிறிஸ்துவினுடைய புதிய ஏற்பாடை பாருங்க, புதிய கட்டளையை பாருங்க, புதிய பிரமாணத்தை பாருங்க, முற்றிலும் மாறுபட்டது. ஆனால் இன்றைக்கு வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு பழைய ஏற்பாடையும் நம்ம கடைபிடிக்கணும், புதிய ஏற்பாடையும் கடைபிடிக்கணும் சொல்லி மக்கள் மேல யூதரை காட்டில் அதிகமான சுமையை சுமத்துகிறவர்கள் இக்காலத்து ஊழியக்காரர்கள். இதுவா கிறிஸ்துவின் புதிய உபதேசம்? இல்லை. கிறிஸ்துவின் புதிய உபதேசம் எது? விளக்கத்தை இயேசுவானவர் ரொம்ப நேர்த்தியா பிரசங்கிச்சுட்டு வரார் யூதர்கள் மத்தியில. மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வாக்கியம் 17வது வாக்கியம். ஒருவனும் கொடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். நீங்க 2 உதாரணம் சொல்றாரு. 16ல ஒரு உதாரணம், 17 ஒரு உதாரணம். 17 வாசிங்க. புது திராட்சரசத்தை பழத்துருத்தியில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்ததால் துருத்தியில் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். சரி, இயேசுவானவர் ஏதோ கடைக்கு போய் துணி எடுக்கும் போது எப்படி துணி எடுக்கணும் நமக்கு கத்து கொடுக்குற வசனமா இது? இல்ல கிரேப் ஜூஸ் பிழிஞ்சு இன்னைக்கு துருத்தில ஊத்தி வைக்கிற காலமா இது? எதை பத்தி பேசுறாரு இயேசு இங்க? பழைய துணி என்பது எது? பழைய துணி என்பது பழைய ஏற்பாடு, புதிய துணி என்பது புதிய ஏற்பாடு. நீங்க கூட ஒரு பழைய துணி வச்சிருக்கிறீங்க, புது துணியோட சேர்த்து வச்சு தைப்பீங்களா? தைக்க முடியாது. என்னதுமே ஆகுங்க, அது பயன்படுத்தும் போது பழையது கிழிஞ்சு போயிடும். அப்ப என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க, ஏன்பா இதுதான் பழையசாயிடுச்சு, என்ன பண்ணித தூக்கி போடு, புதுசை யூஸ் பண்ண, புதுசை வச்சுக்கிட்டு பழைய இதை போய் சேர்த்து வச்சு தைக்கிறியப்பா சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா?
அது உணர்ந்துதான் இயேசு இது ஏன் இந்த உதாரணத்தை சொல்லுகிறார்? பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் இணைக்க முடியாது, ஒன்னோட ஒண்ணு சேராது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேராது. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சா ரெண்டுமே வீணாயிடும். புது துணியும் வீணாயிடும், பழைய துணியும் வீணாயிடும். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். பழைய ஏற்பாடையும் கடைபிடிக்க முடியாது, நீ புதுசை கடைபிடிச்சும் பிரயோஜனம் இல்லை. செகண்ட் ஒன் சொல்றாரு, அது பழத்துருத்தி. இந்த நல்ல அந்த திராட்சை ரசம் பார்த்தீங்கன்னா அந்த ஊத்தி வச்ச அந்த பேகு, அந்த துருத்தின்னு சொல்ல அந்த பேகு புளிச்சிருச்சுன்னா அதை பயன்படுத்தி என்ன ஆகும்னா அது இத்து போயிருக்கும். நம்முடைய பாஸ் என்ன சொல்றது, பயன்படுத்தி பயன்படுத்தி அது ரொம்ப பழையதா போயிருக்கும். அதை கொண்டு வந்து புதுசு என்ன செய்ய முடியாது, ஊத்தி வைக்க முடியாது, அது கிழிஞ்சு போயிடும். அப்ப இயேசு ஏன் அது யூதர்கள் மத்தியில பேசுறாரு? யூதர்களுக்கு திராட்சை ரசத்தை பத்தி நல்லா தெரியும், பயன்படுத்துவதை பற்றி. அதான் அழகா நேர்த்தியா சொல்றாரு, அவங்க புரிஞ்சுக்கணும், ரொம்ப எளிமையா சொல்றாரு. அப்ப பழைய துருத்தி என்பது எதை குறிக்கிறதுனா பழைய ஏற்பாட்டை குறிக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை. புது துருத்தி என்பது எதை சொல்லுகிறார்? புதிய உபதேசத்தை குறிக்கிறார். அந்த புதிய உபதேசத்தை இயேசு சொன்னார். எவ்வளவு நேர்த்தியான வசனங்கள் பாருங்க. ஆகவே பழைய ஏற்பாடு ஆகிய இந்த நியாயப்பிரமாணம் என்பது அதை இயேசு நிறைவேற்றி முடிக்க வந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய சத்தியத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கவும் வந்தார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே 18வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் 18:37. இது என்ன சூழ்நிலைன்னு சொன்னா, இயேசுவானவரை கைது செய்து பிலாத்து விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கும் போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு இயேசுவானவர் பதில் சொல்றார். அதான் இந்த வசனம், படிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இங்க என்ன சொல்லுகிறார்? இந்த வரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, இல்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். எத்தனையோ பேர் இஸ்ரவேல் தேசத்துல பிறந்தாங்க, தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க, ஊழியக்காரர்களா இருந்தாங்க. யாராவது இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்களா? நீங்க படிச்சு பாருங்க, பேசல. மோசையின் பிரமாணத்தை கை கொள்ளுங்க, மோசை நமக்கு கொடுத்த சட்டங்களை கை கொள்ளுங்க, அது நீதி நியாயங்களை கை கொள்ளுங்க, இப்படிதான் டீச் பண்ணாங்களே ஒழிய நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்கன்னு எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல. மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக கருதப்படுகிற எல்லா தீர்க்கதரிசியும் உட்பட. ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்? இயேசுவானவர் கையில ஒரு புதிய பிரமாணத்தின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால் பிலாத்து கையில சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் உலகத்திலே பிறந்தேன். அடுத்து சொல்றாரு வசனம், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், இதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் என்று சொன்னால் உண்மையை விரும்புகிறவன், நீதியை விரும்புகிறவன், அதை வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வருகிறவன். அப்படிப்பட்ட மனமுள்ளவர்கள் கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த சத்தம், அந்த வசனம், அந்த உபதேசத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சத்தியத்தை விசுவாசித்த ஏராளமான பேர் இயேசுவின் பின்னாடி வந்தாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்தை வேண்டாம்னு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கிறிஸ்துடைய பிரமாணம் நடைமுறைக்கு வருவதாக இயேசு அறிவித்தார். அந்த நாளுக்காக காத்திருந்தாங்க. இயேசுவானவர் சொன்னாரு, அந்த புதிய உபதேசத்தை பின்பற்றுவதற்காக ஒரு ராஜ்யம் உருவாக்கப்பட போகுது, அந்த ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அது இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு சொன்னார். அதனால அந்த ராஜ்யத்திற்காக இயேசுடைய சத்தியத்தை கேட்டவங்க காத்துட்டு இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேல் தேசத்துல இயேசுவானவர் பிறந்தது என்பது ஒரு புதிய மாற்றத்திற்கான ஆரம்ப நாள். இயேசுவானவர் எப்பொழுது மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தாரோ அதுதான் உலகத்தின் கடைசி நாள். அதன் பிறகு இயேசுடைய வருகைக்கு பிறகு வேறு யாரும் பரலோகத்துல புதிய செய்திகளை சொல்ல முடியாது. இன்னைக்கு புதுசா தினசா சொல்லின்னு இருக்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, ஆவியானவர் எனக்கு சொன்னாருன்னு பைபிள்ல சொல்லப்பட்ட வசனத்தையே சொல்லி இருக்கிறாங்க. புதுசா இல்ல சொல்லணும், ஜோசிய சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குறி சொல்லின்னு இருக்கிறாங்க ஆண்டவர் பேர்ல. அதுவா சத்தியம்? அது இல்ல சத்தியம்.
ஆத்துமாவை குறித்த ஆண்டவருடைய வசனங்கள் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் போதிக்கணுமே ஒழிய நாம சுயமா போதிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அப்படி செய்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்துவுடைய நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். கிறிஸ்துவானவரை பற்றி ஆவியானவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீன்மைக்காவது தக்க பலனை அடைய வேண்டும். இல்லாதும் பொல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. வேதாகமத்துல இருக்குன்னு போதிக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு போதிக்கணும். இயேசுவானவரை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய உபதேசமே அதுதான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிரம் சொன்னார். இன்னைக்கு உலகத்தை கள்ள உபதேசத்தினால் நிரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனத்தின் மத்தியிலே சத்தியத்தை வாஞ்சையாய் வைராக்கியமாய் வாழ்கிறவர்களும் பேசுகிறவர்களும் நாம தான். அப்ப நாம் எவ்வளவு சிறந்தவர்கள் பாருங்க, எவ்வளவு சிறந்தவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சத்தியத்துக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்கு பார்த்தீன்னு சொன்னால் ஏகப்பட்ட துன்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கடிகளும் நாளுக்கு நாள் சரீர பிரகாரமாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு கிறிஸ்துவை போல பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் சத்தியத்தில் நிலை நிற்கிறவன். எத்தனையோ பேர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து ஓடினவங்களா இருக்கிறாங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த உபதேசம் அப்படிதான், துல்லியமானது, பரிசுத்தமானது. இதை நம்ம கூட்டவும் முடியாது, இதை நம்ம குறைக்கவும் முடியாது. எந்த மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகவே கிறிஸ்துவானவர் கொண்டு வந்த புதிய ஏற்பாட்டின் கட்டளைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்பது அது நிரந்தரமான ஆசீர்வாதம். ஆபிரகாமை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு கிடைத்த பலன் என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் ஆபிரகாமை பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று எழுதப்படுகிற அளவுக்கு ஆபிரகாம் உயர்த்தப்பட காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு சொல்லப்பட்ட இந்த கட்டளைகளுக்கு நாம் மரணம் வரைக்கும் நிலைத்திருப்போமானால் நம்முடைய பெயரும் நாமும் பரலோகத்திலே செல்லுவோம். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருக்க வேண்டும். ஆகவே இந்த திருவசனங்களின் அடிப்படையிலே இன்றைக்கு கேட்ட இந்த ஆலோசனையை நாம் யோசித்து அதில் நிலை கொண்டிருந்து மற்றவர்களுக்கும் நாம் சொல்லுவோம். பரலோகத்தின் உடைய அந்த வாழ்வுக்காக காத்திருப்போம். தேவன் நம்மை பலப்படுத்துவார். உங்கள் பொறுமைக்கு அடையேன். நன்றி தேவன்.